சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா. மதகடிப்பட்டில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் வாகன யாத்திரை. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நடைபெற்ற மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சுற்று அமர்வு தொடக்க விழா. முதலில் நாம் காண இருப்பது புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா தனியார் திருமண நிலையத்தில் 12/12/2023 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், வேளாண் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் திரு க. ஜெயக்குமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள், சமூக நலத்துறை இயக்குனர் திரு குமரன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். துறையோட செயல்பாடு நல்லா தெரியும், எவ்வளவு உயர்ந்திருக்கிறது செயல்பாடுகள். முன்னெல்லாம் மாதாந்திர உதவித்தொகை சரியாக கிடைக்குமா, கிடைக்கல 2 மாதம் 3 மாதம் கிடைக்கல, உரையாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காலம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உதவித்தொகையெல்லாம் சரியான நேரத்தில் கொடுத்த நேரத்தில் கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்போதுமே நம் சகோதரர்களை பார்க்கும் பொழுது டிசேபிள்டுன்னு கூட சொல்ல மாட்டேன், சூப்பர் ஏபிள்டுன்னு தான் சொல்வேன். ஏனென்றால் அவர்களெல்லாம் சூப்பர் ஏபிள்டு. நீங்கள் கை தட்டுறதுல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் மருத்துவர் என்றதுனால சொல்கிறேன், கை தட்டுறதுல கூட பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் கைத்தட்டும் வரும் சத்தத்தை விட நீங்கள் கைத்தட்டும் பொழுது வரும் சத்தம் மிக அதிகமானது என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் யூ ஆர் ஆல் சவுண்ட் பர்சன்ஸ். என்னை பொறுத்த மட்டில் நான் இன்று ஆட்சியில் இருக்கும் பொழுது, ஆளுநராக இருக்கும்போது என்பது மட்டுமல்ல, நான் ஒரு மகப்பேறு மருத்துவர். ஆனால் மகப்பேறு மருத்துவராக படித்து மகப்பேறு நான் பார்க்கவில்லை. நான் படித்தது கனடா நாட்டிற்கு சென்று ஃபீட்டல் தெரப்பி என்ற ஒரு படிப்பு. இந்த ஃபீட்டல் தெரப்பி படிப்பு என்ன என்றால், சிறு குறைபாடுகள் அம்மாவின் கருவில் குழந்தைகளுக்கு இருக்கும் போதே அதை கருவிலேயே சரி செய்யும் ஒரு படிப்பை தமிழகத்திலேயே 2வது படித்த மருத்துவர் நான் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த படிப்பு படிப்பதற்கு என்னை தூண்டியது என்றால், நான் ஒரு அல்ட்ராசவுண்ட் டாக்டராக இருந்து வெறும் கைனகாலஜிஸ்டா இல்லை, அப்போ ஸ்கேன் பார்க்கும் பொழுது சில குறைபாடுகளை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். ஆக கருவிலேயே அவர்களுக்கு சரி செய்ய வேண்டும் என்று ஒரு சிறப்பு மருத்துவம் அயல் நாட்டில் இருக்கிறது என்று தெரிந்த உடனேயே அந்த மருத்துவத்தை தான் நான் சென்று படித்தேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் மிகவும் சூப்பர் ஏபிள்டாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். இன்னும் சொல்ல போனால், இன்று பாரத பிரதமர் அவர்கள் இந்த பாரா ஒலிம்பிக்ஸ் அதில் பல பேரை ஊக்கப்படுத்தி இந்திய நாட்டில் முதல் முறையாக பாரா ஒலிம்பிக்ஸில் 111 தங்கங்களை நமது தங்கங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அரசாங்கம் செய்த ஊக்கம். அதே ஊக்கம் புதுவையிலும் இருக்கும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்று உலகத்திலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இவர்கள் பாரா ஒலிம்பிக்கில் தங்கங்களையும் வெண்கலங்களையும் வெள்ளிகளையும் வாங்கி குவிக்கும் போது இவர்கள் எவ்வளவு திறமைசாலிகள் என்பது மட்டுமல்ல, இவர்கள் எவ்வளவு உழைப்பாளிகள் என்பது நமக்கு தெரிகிறது என்று சொல்கிறார்கள். அந்த உழைப்பு, மற்றவர்கள் 10% உழைத்தார்கள் என்றால் நீங்கள் 100% உழைக்கிறீர்கள். ஆக அந்த உழைப்பு நிச்சயமாக பலன் தரும். அரசாங்கம் எல்லா வகையிலும் உங்களுக்கு துணை புரியும். மத்திய அரசு உங்களுக்கு என்று ஒரு சிறப்பு ஐடியை கொடுத்திருக்கிறார்கள், சிறப்பு அட்டையை கொடுத்திருக்கிறார்கள். அதில் எல்லோரும் எத்தனை பேர் பதிவு செய்து அதை வாங்கி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி வாங்கவில்லை என்றால் அதிகாரிகள் அவர்களுக்கு துணை புரிந்து அந்த சிறப்பு அடையாள அட்டையை வாங்குவதற்கு அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். ஏனென்றால் அந்த அடையாள அட்டை இருக்கும் பொழுது உங்களுக்கு பல சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையும் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்கில் டெவலப்மெண்ட். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இவர்கள் ஏற்கனவே நுண்ணறிவு படைத்தவர்கள், எதையும் சீக்கிரம் கிரகித்துக் கொள்பவர்கள்,
எந்த பயிற்சி கொடுத்தாலும் அதை உடனே பற்றி கொள்பவர்கள் என்று சொல்கிறது மருத்துவ ஆராய்ச்சி. நான் சொல்லல, மருத்துவ ஆராய்ச்சி சொல்கிறது. அதனால்தான் உங்களை சூப்பர் ஏபிள்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொல்கிறேன். இதை நான் அனுபவபூர்வமாகவே பார்த்திருக்கிறேன். ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் இந்த அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள், நான் இப்பொழுதல்ல, உங்கள் மீது மிக கருணை என்ன என்றால், நான் முதல் வருட மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருக்கும் பொழுது ஒரு கவிதை போட்டி வைத்தார்கள். அந்த கவிதை போட்டியில் நான் எழுதிய கவிதை என்ன என்றால், இறைவா, ஏதாவது ஒரு குறையோடு ஒரு நிறுவனம் நடந்து கொண்டது என்றால் அவர்களை நுகர்வோர் நீதிமன்றத்தில் நிறுத்தி கேள்வி கேட்கிறோம். ஆனால் நீயே குறைபாடோடு எங்களை படைத்தால் எந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் உன்னை நிறுத்தி நான் கேள்வி கேட்பது? இதுதான் எனது கவிதையின் சார். ஆக ஒரு மருத்துவர் ஜான்குமார் மிக அழகாக சொன்னார், நாம் வருங்காலத்தில், நாம் இன்று பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வருங்காலத்தில் இப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கும் அளவிற்கு எந்த பிரச்சனையும் வராமல் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு தடுக்க வேண்டும் என்ற முயற்சியையும் நாம் எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. ஏதாவது டிசேபிள்டு சூப்பர் ஏபிள்டு பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, we don't want sympathy, we want only empathy. ஆக அதைத்தான் இங்கே அரசாங்கம் கொடுக்க வேண்டும், மக்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாம், நாங்கள் இப்பொழுது பல பேர் கோரிக்கை கொண்டு வைத்தார்கள். பல சகோதரர்கள், அதாவது அவர்களுக்கு பென்ஷனாக இருக்கட்டும், உதவித்தொகையாக இருக்கட்டும், கல்வியில் அவர்களுக்கு உதவி புரிவதாக இருக்கட்டும், விளையாட்டில் அவர்களுக்கு உதவி புரிவதாக இருக்கட்டும், அவர்களுக்கு மேலும் பயிற்சி கொடுப்பதாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுப்பதாக இருக்கட்டும், இப்படி பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறீர்கள். அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்கு முழு முதலாக நான் முற்றிலுமாக பக்கபலமாக இருப்பேன் என்பதையும் சொல்லி, நல்லதொரு நிகழ்ச்சி, நீங்கள் எல்லாம் இன்னும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்யும் என்று சொல்லி, நீங்கள் அனைவரும், நம்ம எல்லோரும் ஒன்றாகத்தான் இந்த புதுவையை, வளர்ச்சி அடைந்த புதுவையாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆக சகோதர சகோதரிகளை கண்டது மகிழ்ச்சி. இந்த விளையாட்டில் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்குவதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோடு உங்களாக நாம் இருப்போம் என்பதை உறுதியோடு இங்கே கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் பயண நிகழ்ச்சி மதகடிப்பட்டு அங்காளம்மன் கோயில் திடலில் 12/12/2023 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாரத பிரதமர் திட்ட பயனாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கினார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள், உள்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். விழா திடலில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு பங்கேற்பாளர்களோடு கலந்துரையாடினார். புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சுற்று அமர்வு தொடக்க விழா புதுச்சேரி லாஸ்பேட்டையில் 14/12/2023 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்திற்கான அரங்கை திறந்து வைத்து சுற்று அமர்வை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள், எஸ். ரமேஷ் என்கிற KSP அவர்கள், மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வின் நீதித்துறை உறுப்பினரும் துறை தலைவருமான மாண்புமிகு டாக்டர் லதா பஷ்வராஜ் பட்னே அவர்கள், நிர்வாக உறுப்பினர் திரு வருண் சிங் குல் கௌமுதி அவர்கள், மாண்புமிகு நீதித்துறை உறுப்பினர் திரு M. சுவாமிநாதன் அவர்கள், புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு T. சந்திரசேகரன் அவர்கள், மத்திய நிர்வாக தீர்ப்பாணைய பதிவாளர் திருமதி பிரீத்தி சிங் அவர்கள், மாண்புமிகு அரசு செயலர் திரு கேசவன் மற்றும் வழக்கறிஞர்கள் பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். We gather here to inaugurate our circuit bench sitting on resumption of our hearing. It is already notified, but somewhere back, some 20 years back, it was stopped. Today we had an occasion to resume our hearing on the circuit bench with the support of Pondicherry government, Honorable CM's blessings, as well as all other dignitaries, law ministers, food supply minister, the Honorable Speaker, Honorable Lieutenant Governor Madam, our Chief Secretary, Law Secretary, Under Secretary, and this program, for this resumption, our Honorable Chairman Justice More has given a green signal with his blessings, and also to grace this occasion, our Principal Registrar Preeti Singh also joined with my two brothers, Mr. Varun Komudi as well as M. Swaminathan. I am here along with the bar, Mr. Syed Mustafa, who is the Pondicherry Government Standing Counsel, Su Srinivasan, ex-Assistant Solicitor General, Government of India, Chennai High Court, Senior Standing Counsel, Mr. K. Rajendran. We are resuming our work today, and we hope that the logo which is there, agenda of our Honorable Supreme Court, CJI, doorstep justice through VC, through physical hearing, as much as we have to make it possible to the public, let the public may aware that whatever the grievances they are having, we are particularly delivering the justice in the line of this Central Administrative Tribunal, central government's grievances. We make it sure, I am giving assurance with consent and with full support of my two brothers that we'll make it easy that and cheaper. The moment they approach our tribunal with their grievances, we'll try to our level best to act in accordance with the act. As much as early we'll give the disposal in their favor. We will have this circuit bench here frequently, once in a month definitely,
If possible, if it is needed, then twice in a month also we'll do it. It is up to the employee that whenever, whatever the grievances they are having, they may straightway approach to this circuit sitting here in Pondicherry for their filing. And we are looking forward the support of the everyone. Thank you so much. வணக்கம் எல்லாருக்கும். மத்திய தீர்ப்பாயத்தோட சென்னை பெஞ்சோட சர்க்கியூட் பெஞ்ச் புதுச்சேரியில் ஏற்கனவே முன்னாடியே இருந்தது. இதை இப்போ ரிவைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதற்காக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் புதுச்சேரி அண்ட் இஸ் கம்பேனியன் மினிஸ்டர்ஸ் அண்ட் எல்லாருமே இதுக்கு கோஆப்ரேஷன் கொடுத்து இதுக்கு ஒரு கன்சூமர் ஃபோரத்தோட பில்டிங்கில் இந்த சர்க்கியூட் பெஞ்சு பாண்டிச்சேரியில் இது ஸ்டார்ட் பண்ணி இது ஏற்கனவே இருந்தது. எங்களுக்காக எங்களோட தீர்ப்பாயத்தோட சேர்மன், பிரின்சிபல் பெஞ்சோட சேர்மன் எங்களோட மிஸ்டர் வசந்த் ரஞ்சித் மோரே சார், அவரோட ஆசையோடையும் அவரோட ரெப்ரசன்டேட்டிவாக ப்ரீத்தி சிங்னு அவங்களோட ரிஜிஸ்டார் அம்சு இந்த மாதிரி இந்த சர்க்கியூட் பெஞ்சை அட் பாண்டிச்சேரி இதுக்காக எங்களுக்காக இந்த ஒர்க் பண்ணுறது எங்களோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் லதா பஸ்வராஜ் பாட்னே அண்ட் மை பிரதர் இன்னொரு ஜட்ஜு வந்து மிஸ்டர் கமுடி, அவரும் இதுக்காக சேர்ந்து இது பாடுபட்டு இந்த சர்க்கியூட் பெஞ்சை பாண்டிச்சேரியில் நிறையா கேசஸ் பாண்டிச்சேரி பெஞ்சில் பெண்டிங்ஸி இருக்கிறதுனால இந்த சர்க்கியூட் பெஞ்சில் இதை பாண்டிச்சேரியிலேயே இதை நடத்தி கவர்மெண்ட்டுக்கு என்னது குவிக்காக எவ்வளோ சீக்கிரமாக இதுக்கு உண்டான டிஸ்போசல்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சர்க்கியூட் பெஞ்சே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காக ஆனரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஹஸ் ஆல்சோ கிவன் அவர் பிளெஸ்ஸிங்ஸ். அவங்களோட ஆசைகளோட சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர்ஸ் கம்பேனியன் ஜட்ஜஸோட ஆசைகளோட வி ஹவ் ஸ்டார்டிங் திஸ் சர்க்கியூட் பெஞ்ச். இது ஏற்கனவே இருந்த சர்க்கியூட் பெஞ்ச் தான், இது ரிவைவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்காக புதுச்சேரி கவர்மெண்ட் ஹஸ் சப்போர்ட்டட் அஸ் அண்ட் இதை வந்து மாதம் ஒரு தடவை சர்க்கியூட் பெஞ்சாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் டிஸ்போசல் தேவைப்பட்டதுன்னா வி வில் ஹேவ் இட் ஒரு மாதத்துக்கு 2 தடவையோ இல்லை என்னங்கிறத நாங்கள் அதை டிசைட் பண்ணுவோம். இது வந்து என்னென்னா பாண்டிச்சேரியிலே இதை குவிக்காக நடத்துறதுக்காக அங்கேயே ஃபைல்ஸை பார்த்து குவிக்காக இதை டிசைட் பண்ணி அது கவர்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கு இல்லை அவங்க இருக்கிற அரசாங்கத்தோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எப்படி இருக்குங்கிறதுக்காக அது சாதகமாக எப்படி ப்ரொசீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சர்க்கியூட் பெஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட எல்லோரோட ஆசீர்வாதத்தோடு இது நல்லபடியாக நடக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். நன்றி.